ஏமா பாத்துமா, மெதுவா நடந்து போ. சரிம்மா. மெதுவாமா, மெதுவா. சரிம்மா. அடே எங்க அப்பா உலக நடிப்புடா சாமி. இந்த கிழவிக்கு ஆஸ்கார் அவார்டு தான் கொடுக்கணும். நம்ம கிழவி நடிச்சு நிச்சயத்தை நிறுத்திட்டு இனி அந்த நிச்சயம் நடக்காதுங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? ராணியக்கா என்ன விட்டுருவாவிலக்கும் நடத்ததான் செய்வாவ. என்ன எத்தனை நாள் போய் ஆஸ்பத்திரியில படுக்க போதோ தெரியலையே. ஐயோ என்ன உண்மையை எங்கனையா மயங்கி கிடந்தா கூட இதை பாத்திரக்கூடாது. பார்த்தாலும் அப்படியே உளுந்தடிச்சு ஓடிடணும். இல்லன்னா ஆஸ்பத்திரியில நம்மளை போட்டு பாடாப்படுத்திவிடும். என் பிள்ளைய பார்த்து 2 நாள் ஆச்சு, கிளவியே தான் பார்த்துட்டு கிடந்திருக்கேன். முதல்ல போய் பிள்ளைய பார்ப்போம், அடுத்து வேலையை போய் பார்ப்போம். மைனி பையன் தாங்க. நெட்டமாரி, எங்க அம்மா 2 நாள் உன்னையா எங்க அம்மா பக்கத்துல இருந்து பாத்துக்கிட சொன்னா. 2 நாள் ஏற்கனவே ஆஸ்பத்திரியிலே கிடந்திருக்கேன், வேலைக்கே போகல. இதுக்கே ராணியக்கா என்ன ரியாக்ஷன் எல்லாம் பண்ண போறாவளோ? அடி உள்ள போதோ, மிதி உள்ள போதோ, இல்ல சம்பளம் வராம போதோ? இதுல என்ன 2 நாளா? அதெல்லாம் முடியாது. தாங்க பயப்பிடிங்க. நான் முதல்ல என் வீட்டுக்கு போனோம், அதுக்கு பிறகு வேலைக்கு போனோம். சரி சரி, நீ போய் எப்பவும் வேலை பாருனா எங்க அம்மையை பாத்துக்கிடு. மைனி அத்தையை பார்க்கலாம் ஒன்னும் இல்ல, நல்லதா இருக்காவ. நீங்க போய் இட்லி கடை பாருங்க, போங்க. இல்ல நெட்டமாரி, எங்க அம்மைக்கு திரும்ப அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதனால எங்க அம்மா கூடவே இருந்து பாத்துக்கலான்னு இருக்கேன். சரி மைனி, அப்போ உங்க இஷ்டம். நான் வேலைக்கு போயிட்டு வரேன். யாருக்குன்னே 2 நாள் ஆஸ்பத்திரியில கிடந்திருக்கேன். இதுல இந்த கிளவி என்ன 2 நாள் வீட்டுல இருந்து பாருன்னு சொல்லியிருக்கேன். ஆஸ்பத்திரியில சாப்பாடு கேட்டாலும் வெளியே இருந்து வாங்கிட்டு கொடுத்துருவேன், யாருக்கும் தெரியாது. அப்படி இருந்துமே அந்த ராசாட்டியக்கா கண்டுபிடிச்சிட்டு மைனியும் வந்து பாத்துட்டாவ. வீட்டுல வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதான். குடும்பமே சேர்ந்து நம்மள க்ளோஸ் பண்ணிவிடும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைக்கு ஓடிடுவோம். சின்ன பொண்ணு ஏங்க 2 நாள் அந்த வீட்டு பக்கம் வரல. ஒரு சனமாதி என்னாச்சு ஏதாச்சும் எங்க இருக்கான்னு ஏதாவது கேட்டுச்சா? இல்ல தேடிதான் வந்துச்சா? நம்ம வந்து கூப்பிட்டாலும் ஒன்னும் வெளியே வரலையே. ஏங்க வெளியே வாங்க. ஏன் என் புருஷனுங்க அவரும் தொலைஞ்சு போயிட்டாரோ? இல்லத்தே, நீங்க தானே உங்க மகன் எங்க இல்லன்னு சொன்னீங்க, அதான் எங்க போனாருன்னு கேட்டேன். ஏத்தே அதான் அத்தைக்கு உடம்பு சரியில்ல, அதான் அவங்க பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கூட என்ன பாத்தியில தே, என்னமோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிய. எங்க அண்ணனுக்கு மைனுக்கு என்னை விட்டா வேற யாரு இருக்கா? ஏத்தே எங்க அத்தைக்கு எவ்வளவு தெரியுமா உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாவத்தே. படுத்த படுக்கை ஆயிட்டாவ, பேச்சு மூச்சு இல்ல. நான் தான் இவ்வளவு பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஐயோ பிரியாணியா? என்னது உங்ககிட்ட சொல்லிட்டாவளா? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரியாச்சே. அது வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு அத்தையை நல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னது கும்மி அடிச்சானா? ஏத்தே அது வந்து நான் போறேன்னு தான் சொன்னேன். அத்தை தான் என்னை விடலத்தே, அங்கேயே பிடிச்சு வச்சுட்டாவ. என் மாமியார் யாசுவாவ என் புள்ள என்ன தேடும், என் புருஷன் என்ன தேடுவார்னு சொன்னேன். அதுக்கு அத்தை தான் என் தங்கச்சிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாவத்தே. சரிங்க தேய். ஏத்தே அத்தை சும்மா தான் நடிச்சுட்டு இருந்தவனே உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னது ஐடியா கொடுத்தது நீங்களா? ஏத்தே நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தேய். அத்த உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கவள.
ஏ அம்மா எல்லாம் வில்ல கிளவியெல்லாம் இருக்கு. இது விட்ட நம்ம தான் உஷாரா இருக்கணும் போல. அடி ரக்கம்மா கைய தட்டு சாச்சா சஜா இந்த ராஜாவின் நெஞ்ச தொட்டு சாங்கு ஜக்கு சக்கு சக்கு சாங்கு ஜக்கு சா சாங்கு ஜக்கு சக்கு சக்கு சாங்கு ஜக்கு சா. அடி ரக்கம்மா கைய தட்டு இந்த ராஜாவின் நெஞ்ச தட்டு. மா நிலுமா, என்னே கொஞ்சம் கேத்து திறந்து விடுங்க, நான் இப்படியே ஆடிட்டே உள்ள ஓடிடுறேன். உன்னைய உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. என்னது என்னைய உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாவளா? ஆமாமா. யார் சொன்னது? எதுக்கு சொன்னது? எப்படி சொல்லல என்னைய பார்த்து? மேடம் தான் உன்னைய உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆ, ராணி மேடமா? ஆமாமா, அவங்கதான் 2 நாளா வேலைக்கு வரல, வந்தாலும் வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட சொன்னாங்க. இத்தனை நாளா நீ வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுத்து விடுவாங்களாம். கிளம்புமா, இங்க நிக்காத. ஐயோ, நான் வீட்டுக்கு போற அளவுக்கு என்னத்த பண்ணேன்? 2 நாளா வேலைக்கு வரலையா, அதனால இதுக்கு மேல உன்னை இங்க வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கிளம்புமா, இங்க நிக்காத. ஆஹா, நான் உள்ளதான் போவேன். உள்ள போனா மேடம் கோவப்படுவாங்க. போங்கம்மா வீட்டுக்கு. இல்ல இல்ல, நான் உள்ள போயே தீர்வேன். நான் போய் ராணிய கிட்ட பேசிறியே, நீ உள்ள விடுங்க. இல்லம்மா, உள்ளெல்லாம் விட முடியாது. என்னது விட முடியாது? நானே எகிரி குச்சி ஓடிறியே. அப்படிலாம் விட முடியாதுமா. நீ என்ன சொல்றது? சொட்ட தலையா? நான் உள்ள போயே தீர்வேன், கேட்ட தாண்டி குச்சிருவேன். சரி, இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு? என் வேலைக்கு உட வச்சு ரொம்ப இருக்கு. தாண்டி குதிச்சு உள்ள ஓடுது. மேடம் உள்ள விடாதன்னு சொன்னாங்க. இது போட பிரச்சனை ஏறுமே, நம்மளும் பின்னாடியே போவோம். மேடம் மேடம், ராணி மேடம், நான் வேலைக்கு வந்துட்டேன். வெளியே போமா, மேடம் பார்த்தா திட்டுவாங்க. எதுக்கு உள்ள விட்டான்னு என்னையதான் யாசுவா. ஒன்னால என் வேலையும் போயிருமா. வெளியே போமா. ஆஹா, நான் போக மாட்டேன். எந்த தப்புமே செய்யலனா. ராணிக்கா இனி ஒன்னும் சொல்ல மாட்டாவே. வெளியே போமா, மேடம் பார்த்தா திட்டுவாங்க. என்கிட்ட தெளிவா நீ உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெளியே போமா. ஆஹா, நான் போக மாட்டேன். ஏய், இங்க என்ன ப்ராப்ளம்? ஏய் வாட்ச்மேன், நான் இவ்வளவு உள்ள விடாதுன்னு சொல்லிட்டு இல்ல, எப்படி இவ உள்ள வந்த? மேடம், நான் உள்ள போக கூடாதுன்னு சொன்னேன். இந்த பொண்ணு கேட்ட எதிர்க்கு வச்சு உள்ள வந்துட்டு. ஏய், என்ன எவ்வளவு தைரியம் உனக்கு? கேட்ட எதிரி குச்சி வந்திருக்க? அதான் வாட்ச்மேன் உள்ள போக கூடாதுன்னு சொல்லியிருக்கால, கேட்க மாட்டியோ? மேடம், நான் எந்த தப்பும் செய்யல மேடம். உங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அங்க இருந்து பாத்துருந்தேன் மேடம். இனி எதுக்காக வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றியா? அதை கேட்டு போலான்னு உள்ள வந்தேன். நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டா லீவ் எடுத்த? உன் இஷ்டத்துக்கு லீவ் போட்டுட்டு இன்னைக்கு வர? மேடம், நான் சார் கிட்ட சொல்லிட்டு தான் லீவ் எடுத்தேன் மேடம். உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தது சாரா இல்ல நானா? எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும். மேடம், மன்னிச்சுக்கிடுங்க மேடம். சார் தான் அங்க வந்தாரு, நீங்க வரல, அதனால தான் சொன்னேன் மேடம் அவர்கிட்ட. என்ன எனக்கு விளக்கம் சொல்றியோ? நாங்க வரலங்கிறத குத்தி காமிக்கிறியோ? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க மேடம். சார் வந்தாரு, அவர்கிட்ட சொன்னேன்னு சொன்னேன். எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். சார் கிட்ட சொன்னேன், மோர் கிட்ட சொன்னேன் நீகிட்டு. மேடம் மன்னிச்சிருங்க மேடம். என்ன எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன் மேடம். அப்போ என்னைய லீவ் எடுப்ப, அதுக்கு தானே இப்படி சொல்லிட்டு இருக்க? ஐயோ இல்ல மேடம், சாரி மேடம். போ, வெளியே போ, உனக்கு வேலை கிடையாது. மேடம் மன்னிச்சிருங்க மேடம். வெளியே போனே. மேடம், இங்க வேலை இல்லைன்னா எனக்கு கஞ்சி கூட கிடைக்காது மேடம். சோறு மட்டும் தான் போடுவாவே. என்னது? அது குழம்புலாம் வைக்க முடியாது மேடம், வெறும் சோறு தான், அதுதான் கஞ்சி ஊத்தி குடிப்பேன். இந்த வேலையை நீங்க எனக்கு தந்திருக்கனால தான் ஏதோ 3 வேலை எங்க வீட்டுல அடுப்பு எரியுது, சோறுதீங்க மேடம். அதுவும் குழம்பு ஊத்தி கூட்டு எனக்கு கிடைக்கல. உங்க மாமியார் பாக்க யாருமே இல்ல மேடம். எங்க மைனியும் எட்டி பாக்கல. நீங்களும் அங்க வரல மேடம். இனி எங்க அத்தை தான் வேலைக்கு சேர்த்து விட்டா உங்க வீட்டுல. அவியலை பாக்க ஆள் இல்லையேன்னு மன வருத்தத்துலதான் போய் பாத்துருந்தேன் மேடம். மன்னிச்சுக்கிடுங்க மேடம். என்ன அவியலுக்கு என்ன ஆனாலும் எட்டி பார்க்க மாட்டேன் மேடம். என்னது, எட்டி பார்க்க மாட்டியா? அது உங்ககிட்ட சொல்லாம எட்டி கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் மேடம். சொல்லிட்டு போய் நீங்க உத்தரவு தந்தா போய் பாக்க மேடம். ரொம்ப பேச கத்துக்கிட்டு இருக்கா. வாட்ச்மேன், இவளை பிடிச்சு வெளியே போடே. ஐயோ மன்னிச்சிருங்க மேடம். எனக்கு இந்த வேலை இல்லைன்னா சோறு கூட இல்ல மேடம். இப்பதான் குழம்பு இருக்காதுன்னா அதுக்குள்ள சோறு இருக்காதுங்க. எழுந்துரு முதல்ல. மேடம், என்ன நான் உங்ககிட்ட கேட்காம லீவ் எடுக்க மாட்டேன், நீ வேலையை விட்டு மட்டும் போவான்னு சொல்லிடுறாங்க மேடம். உங்க புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆனாலும் உங்ககிட்ட கேட்காம நான் லீவ் போட்டு போக மாட்டேன் மேடம். உங்ககிட்ட கேட்டுட்டு தான் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணுவேன். ஏய், அப்போ என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம் போகணும்னு சொல்ல வரியா? இல்ல மேடம், அந்த அளவுக்கு என்ன உங்ககிட்ட கேட்காம எதையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியே மேடம். நீ ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்க, சீட்டை கிழிச்சிருவேன். உனக்கு இங்க வேலையும் கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள இடமும் கிடையாது. கேட்ட தாண்டி குதிச்சாலும் காலை உடைச்சிருவேன். போ, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அதுவும் என் மாமியாரை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால தான் உன்னை சும்மா விடுறேன். இதுவே வேற எங்கேயாவது நீ போயிருந்தேன்னு வச்சுக்க, உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன். போ, போய் வேலையை ஒழுங்கா பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாட்ச்மேன், நீ எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்க? வெளியே போ.
இவ தினமும் வேலைக்கு வருவேன் இருக்கா. இனி ஏதாவது பிரச்சனைன்னா சொல்றேன், உள்ள விடக்கூடாது. உள்ள விட்டான்னு வச்சுக்க உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரிங்க மேடம். ஏய் போனே ஆளுது வடிஞ்சுக்கிட்டே இருப்பா. யூஸ்லெஸ், ஒரு பிரயோஜனம் இல்ல இவளால. சரோஜா, இப்ப உங்க அம்மைக்கு பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாவ? அது வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, எந்த அதிர்ச்சியான விஷயமும் சொல்லாங்கன்னு சொல்லியிருக்காவக்கா. அதான் இன்னைக்கு காலையிலே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியே சரோஜா, நல்லா பாத்துக்க. அப்பப்போ சாப்பிட்டதுக்கு ஏதாவது செஞ்சு கொடு சரோஜா. வயசாயிட்டு பத்தியா அவிய கூட நல்லா பேசணும் பாத்துக்க. ஏக்கா எங்க அம்மையை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமாக்கா. யார்கிட்டனாலும் நல்லா பேசுவா, தைரியமான ஆள் தான். இத்தனை நாளா நல்லாதாக்கா இருந்தா. இந்த சொத்து பிரச்சனை வந்துச்சு பத்தியலா, எங்க மைனிட்ட போய் கேட்டு அவிய எழுதி தர மாட்டேன்னு சொன்னாவ பாருங்க. அதுல இருந்துதாக்கா எங்க அம்மா மனசு உடஞ்சு போயிருக்கா, ரொம்ப பலவீனமாயிட்டான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எங்க அம்மைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் பார்த்த வரைக்கும். சரோஜா, அதான் முன்னாலேயே சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாவில, இப்ப எதுக்கு அதை பத்தி நினைச்சு கவலைப்படியாவ? ஏக்கா அது வந்து மொத்தமா பேர்ல எழுதி வச்சாவல்ல, பாதி எனக்கு எழுதி தந்துருவான்னு நினைச்சுதான் கொடுத்தாவ எங்க அம்மா. ஆனா போய் கேட்டதுக்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாவலாம்ல. அதுலதான் எங்க அம்மைக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சுக்கா. இதையும் ரொம்ப பலவீனமாயிட்டாக்கா, அதான் அட்டாக் வந்திருக்குதான். ஐயோ, அப்படின்னா மறுபடியும் இதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாப்ல. அதாக்கா கவலைப்படாதுங்கன்னு எவ்வளவோ சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன், கேட்கவே மாட்டேங்க. அதை பத்தி நினைக்கதான் செய்யா. இனி சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லக்கூடாதா, சோகமான விஷயத்தையும் சொல்லக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாவக்கா. டாக்டர் சொன்னா சரியாதான் இருக்கும் சரோஜா, நல்லா பாத்துக்கங்க. எதையா வீட்டை போய் ரொம்ப சொல்லாதங்க, சாதாரணமா பேசு சரியா? சரிக்கா. சரோஜா, அப்புறம் சீட்டு பணம் இன்னும் வாங்கவே இல்லை இந்த மாசத்துக்கு. ஆமாக்கா, எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டுல, அதனாலதாக்கா அதை பத்தி யோசிக்கவே முடியல. என்னதாக்கா எல்லாத்தையும் கேட்கணும். சரோஜா, இந்த மாசம் யாருக்கு சீட்டு கொடுக்க போறா? போன மாசம் சீட்டு பணத்தை நீ எடுத்துக்கிட்டா, இந்த மாசம் யாருக்கு சரோஜா? ஏக்கா இந்த மாசம் சீட்டு குலுக்கல்ல தாக்கா எடுக்கணும். எல்லார் பேரையும் எழுதி போட்டு குலுக்கி யார் பேர் வருதோ அவியலுக்கு தாக்கா கொடுக்க போறேன். சரோஜா, இந்த மாசம் அவசரமா தேவைப்படுதுன்னு கேட்டிருப்பாவ பத்தியா? அவியல்வ பேரை மட்டும் எழுதி போடா, ஷில்பாவும் செல்லம்மாவும் அதான் சொன்னாலுவே. அவிய பேரை மட்டும் எழுதி போட்டு குடுக்க சொன்னாவ. ஏக்கா அது எப்படிக்கா சரிப்பட்டு வரும்? எல்லாருமே இந்த மாசம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காவல. இல்ல சரோஜா, ஒரு 2-3 பேராவது வேண்டான்னு சொல்லுவாவல்ல. இப்போ நீ எடுத்துட்டா போன மாசம் உன் பேரே எழுதாண்டா. என் பேரு எழுத மாட்டேக்கா, என்ன கடைசி சீட்டை தான் எடுத்துக்கிடுவேன். அந்த மாதிரி யாரெல்லாம் வேண்டாங்க அவ்வளோ அவிய பேர் விட்டு சரோஜா. இப்போ பணம் அவசரமா தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் சீட்டு எழுதி போடு. அவிய பேரை மட்டும் போட்டு குலுக்கி யார் பேர் வருதோ அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துரு சரோஜா. சரிக்கா, அப்ப நாளைக்கு சாயங்காலம் எல்லாரும் வரட்டும், அதுக்கு ஒரு பேசி எடுத்து முடிவு பண்ணி எழுதி போடுவோம். சரோஜா, நாளைக்கு காலையில கடை போடணும்ல? ஆமாக்கா, நாளைக்கு கண்டிப்பா கடை போடணும். எங்க அம்மையை வேற பாத்துக்கிடணும். கொஞ்சம் சீக்கிரமா நாளைக்கு வந்துருங்கக்கா. சரி சரோஜா, நான் தான் 2 நாளா கடை போட்டு வியாபாரம் பண்ணிருக்கேன். ரூபாய் என்கிட்டதான் இருக்கு சரோஜா. சரிக்கா, கொண்டு வாங்க, நான் கணக்கு பண்ணிடு. நான் சம்பள ரூபாலாம் எடுக்கல, ரூபாய் அப்படியே தான் இருக்கு. எடுத்துக்கொண்டு தாங்கக்கா, நான் உங்களுக்கு கணக்கு பண்ணி தாரேன். சரி சரோஜா. எல்லாரும் இட்லி மட்டும் போடாதுங்க, வடையும் சேர்த்து போடுங்க, தோசை சுட்டு தாங்க, சப்பாத்தி போடுங்க, பொங்கல் போடுங்கன்னு கேட்காவ சரோஜா. ஏக்கா எல்லாமே மொத்தமா போட முடியாதுல்ல சரோஜா. நான் வேணா அடுத்த கீழே ஒண்ணு வச்சுக்கிட்டு பூரி ஏதாவது பொரிக்கணும்னு செய்யறேன். அப்படியே செஞ்சாலும் எல்லா ஐட்டமும் எப்படிக்கா செய்ய முடியும்? 1-2 வேணா செய்யலாம். வடை போடுவோம், பூரி செய்வோம். என்ன பூரிக்கு மசாலா ஒண்ணு செஞ்சுக்கிடுவோம், இட்லி ரெகுலரா போட்டுருவோம். சரோஜா, அப்படியே ஒரு கல்ல போட்டா தோசை கேக்குறவங்களுக்கு தோசை ஊத்தி கொடுத்துடலாம். அப்புறம் பொங்கல் வச்சிட்டோம்னா அதே சட்னி சாம்பார் ஊத்தி கொடுத்துடலாம்ல. தோசை இட்லி பொங்கல் 3த்துக்கும் ஒரே சட்னி சாம்பார் கொடுத்துருவோம். பூரிக்கு மட்டும் பூரி கிழங்கு பண்ணிடலாம். எல்லாத்தையும் வச்சிருந்தாதான் நம்மளுக்கு என்ன கொஞ்சம் லாபம் எக்ஸ்ட்ராவா வரும் சரோஜா. இல்லக்கா, 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு வேலையும் செய்யணும்ல, கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும், அதான் நினைச்சேன். செஞ்சிடலாம் சரோஜா, காலையில சீக்கிரமா நான் வாரேன். நம்ம சேர்ந்து செஞ்சிருவோம். இந்த 4 ஐட்டமும் நாளைக்கு பண்ணிடுவோம் சரியா? சரிக்கா.